கிட்டத்தட்ட 3 வருஷமா அந்த தலைக்கு தேய்க்கிற எண்ணெயை நான் தான் எனக்கு காய்ச்சி தேய்ச்சிட்டு இருக்கேன். ஊருக்கு வந்துட்டு சரி திருப்பி நீ வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்க்குற நேரம் எண்ணெய் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருந்துச்சு. சரி காய்ச்சி வச்சுட்டு போயிடலான்னு அதுக்கு முதல்ல இந்த ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அந்த வேப்பிலை, மருதாணி, சின்ன உள்ளி, வெத்தலை, அதுக்கப்புறம் கரிசலாங்கண்ணி அது எல்லாத்தையுமே அரைச்சி அதுலேருந்து கசாயம் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த சம்மர்னால எங்கள் வீட்டில் இந்த முல்லை செடி நல்லா பூக்க ஆரம்பிச்சிட்டு மொட்டெல்லாம் நல்லா குண்டு குண்டுன்னு சூப்பராக வந்துருந்தது. அடுக்கு முல்லை சரி இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பூக்கு பஞ்சம் இல்லைங்கிற மாதிரி நல்லா பூத்துட்டு இருந்துச்சு. ஓரளவுக்கு வீட்டில் சிலிண்டரில் வச்சு காய்ச்சிட்டு இருந்தா ஒரே நாளில் கேஸ் தீந்துருன்னு சொல்லி வெளியே கல்லெடுப்பு அதெல்லாம் கூட்டி தான் உட்காந்து காய்ச்சிட்டு இருந்தேன். நல்லா தான் இருந்துச்சு. சரி இடையில அம்மா போய் பார்த்துட்டு வரும்னு பார்த்தா ஒரு கையில் ஸ்வீட் வச்சு சாப்பிட்டா குத்தோன்னு சொல்லி எங்கள் அம்மா 2 கையிலேயே வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி தாண்டா நினச்சிக்கிட்டு இந்த ஃப்ரெஷ் இன்க்ரீடியன்ஸ் அதுலேருந்து கசாயம் ரெடி ஆனதுக்கப்புறமேட்டு வெந்தயம், கடுகு, அதுக்கப்புறம் மிளகு, ஆளி விதை, ஓமம் அது இதெல்லாமே அரைச்சி அதை ஒரு தண்ணி மாதிரி இது பண்ணி அதை அதுக்கப்புறமேட்டு காய்ச்ச ஆரம்பிச்சிட்டேன். இப்படில ரொம்ப நேரம் வெயிலில் இருக்குன்னு சொல்லி எங்கள் அம்மா மீனெல்லாம் பொரிச்சு கொடுத்து விட்டுருந்தாங்க. சரிதான் சொல்லி இந்த ஓலப்பறையில் உட்காந்து இதெல்லாம் காய்ச்சிக்கிட்டு சாப்பிட சந்தோஷமாக தான் இருந்துச்சு. என்ன நினப்பில் இருந்தேன்னு தெரியல, நல்லா தான் செஞ்சுட்டு இருந்தேன். திடீர்னு போய் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி நட்டை இஞ்சியை போய் பார்ப்போம்னு சொல்லி பார்க்க போயிட்டேன். பார்த்துக்கிட்டே இருந்தவ டக்குன்னு என்ன பண்ணிட்டேன், பிடிங்கிட்டு ஐயோ என்னடா பிடிங்கிட்டு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணுமேன்னு சொல்லிட்டு திருப்பி யாரும் பார்க்கலன்னு சொல்லி மூடி வச்சுட்டேன். ஆனால் எங்கள் அம்மாட்ட வந்து சொல்லிட்டேன், இப்படி பண்ணிட்டேன் என்ன பண்ண போகிறேன்னு தெரில அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மாட்ட வந்து ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு அந்த கசாயெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறமேட்டு தேங்காய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் இதை 3 ஓரளவுக்கு சேர்த்து 2 கசாயத்தையும் அது உள்ள ஊற்றி திருப்பி 1 மணிக்கூர் கொதிக்க வச்சு இறக்கி எண்ணெயை காய்ச்சி ரெடி பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் இதுக்காக நான் வெயிலில் காஞ்சிருப்பேன். ஆனால் என்ன இன்னும் 1 வருஷத்துக்கு எண்ணெய்க்கு பஞ்சமில்லை. ஹாவ் அ குட் டே.